கோவை அருகே சொத்திற்காக 94 வயது தந்தையை கொன்ற மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். கருமத்தம்பட்டி அடுத்த அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சென்னிமலை 94 வயதான இவருக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். அனைவரும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வரும் நிலையில் சென்னிமலை இளைய மகனான ஆறுசாமியிடம் வசித்து வந்துள்ளார். இதனிடையே சமீபத்தில் சொத்து தகராறு ஏற்பட்ட சென்னிமலை மகன்கள் மற்றும் மகளுக்கு சொத்தை பிரித்து தந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியில் இருந்த ஆறுசாமி படுத்த படுக்கையாக இருந்த தந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். தந்தையின் சாவில் சந்தேகமடைந்த மற்ற மகன்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதன்படி உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததில் கழுத்தை நெரித்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆறுசாமியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.